ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். பார்வை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். கேரட் ஜூஸ்க்கு நான் ஒரு 3 கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா துருவி எடுத்துக்குங்க. பாருங்கள், இப்போ நான் கேரட்டெல்லாம் நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் நமக்கு அதிக அளவு சத்து இருக்குது. அது இல்லாமல் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. கேரட்டில் இன்னொரு ப்ரோட்டீன் நமக்கு இருக்குது, அதாவது பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய சத்து நமக்கு இதில் இருக்குங்க. அதனால் கேரட் எல்லாருமே ரொம்ப சாப்பிட்றது அது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நான் எல்லாமே கேரட், துருவின கேரட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பால், நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலும் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் இதில் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டினா வெல்லம் இருந்துச்சுன்னா நல்லா அதை நச்சுட்டு நீங்கள் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கரை தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு திருப்பியும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி அதோட சக்கை இருக்குது, நான் வடித்த பிறகு திருப்பியும் அதையும் ஊற்றிட்டு திருப்பியும் ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கணும். இதை ஒரு 2 தடவை நல்லா அடித்து இதோட சாறு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா வடிகட்டிடுங்க. இது ஃபஸ்ட்டு டைம் நான் அடிச்சிருக்கேன். இதோட சக்கை இருக்குது பார்த்தீங்களா, திருப்பியும் இதை நீங்கள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றியோ இல்லை பால் ஊற்றியோ நம்ம நல்லா அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் 2 தடவை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் ஜூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இருக்கிற அந்த சாறும் நல்லா வடிஞ்சிரும். அது இல்லாமல் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாமே விட்டமின்ஸ் ஏ ரொம்ப கம்மியாக இருக்கறனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நீங்கள் கை குழந்தையிலேருந்தே இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாங்க, ரொம்ப நல்லது. ஆனால் ஐஸ் க்யூப் மட்டும் ரொம்ப சேர்க்காதீங்க, அது மட்டும் குறைச்சி ஐஸ் க்யூப் இல்லாமல் இந்த மாதிரி ஜூஸ் அடித்து கொடுங்க. நீங்கள் பெரியவங்க நீங்கள் குடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதை சேர்த்துக்குங்க. இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஐஸ் க்யூப் அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு ஒரு க்யூப் மட்டும் போட்டு கொடுங்க. இப்போ நம்ம இதில் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. ஒரு அருமையான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த கேரட் ஜூஸில் விட்டமின்ஸ் ஏ அதிகமாக இருக்குது. கண் குறைபாடு உள்ள குழந்தைங்கள் தினமும் குடிங்க. அது இல்லாமல் நார்மலாக எல்லாருமே குடிக்கலாம், ஏன்னா ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.